ஹாய் காய்ஸ், ஐம் சரண். வெல்கம் டு சரணிட்டி. எல்லாரும் ஓடி வாங்க, பாரதம் கதை கேட்கலாம். மார்கழியில பாரதம் கேட்டுட்டு இருக்கோம் நம்ம. பாருங்க எவ்வளவு புண்ணியம்னு. ஐ டோன்ட் நோ காய்ஸ், எப்போ இந்த மார்கழி மாதம் பீட மாதம் அப்படின்னு மாறி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இருக்கிற எல்லா மந்த்ஸ்லயுமே ரொம்ப சேக்ரடான மந்த் மார்கழி தான். நம்மளோட புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல, ஏன் பகவத்கீதையில கூட மார்கழியோட மகிமை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மார்கழிய பீடுடைய மாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பீடுடைய அப்படின்னா பெருமை உடைய அப்படின்னு அர்த்தம். எஸ், நம்மளோட முதல் திருமுறை, ஞானசம்பந்த சுவாமிகள் அருளிய முதல் திருமுறையில கூட பீடுடைய பெம்மாபுரம் மேவிய அப்படின்னு எழுதியிருப்பாரு. சோ பீடுடையனா பெருமை உடையன்னு அர்த்தம். மார்கழி இஸ் ஈக்குவல்ஸ் டு பீடுடைய மாதம். அது யாரோ ஒருத்தன் இல்ல ஒருத்தி இந்த பீட மாசம்னு எப்ப கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல எனக்கு. எஸ், கேட்டா கல்யாணம் பண்ணக்கூடாது, இது கெட்ட மாசம். கேட்டா வீடு கிரகப்பிரவேசம் பண்ண முடியாது, இது பீட மாசம்ங்கிறாங்க. இந்த மந்த் டோட்டலா இறைவனுக்காகவே அர்ப்பணிக்கப்படுறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட மாதம் தான் இந்த மார்கழி. ஆமா, அந்த முழு இரவு முடிஞ்சு, இருள் முடிஞ்சு ஒளி பிரகாசம் எடுக்கிற நாள் மார்கழியில தான் வரும். அதுதான் நம்ம திருவாதிரை அப்படின்னு கூட நம்ம சொல்றோம். பட் ஏதோ காலப்போக்கில் இது இந்த மாதிரி மாறிடுச்சு. ஓகே காய்ஸ், கதையை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை அகெயின் கர்ணனை பத்தி தான். என்ன எவ பார்த்தாலும் கர்ணனை பத்தி பேசிருக்கேன்னு கேட்காதீங்க. எனக்கு பாரதத்துல கிளை கதைகள்னு சொன்னோடனே நான் நிறைய கர்ணன் கதைகள் தான் கேட்டிருக்கேன். அதனால அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஓகே. போன கதையில என்ன பார்த்தோம்? கர்ணன் வெர்சஸ் துரியோதனன் பார்த்தோம். வர்சஸ்ன்னு சொல்ல முடியாது, துரியோதனனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அதை கிருஷ்ணர் கிளாரிஃபை பண்ணாருன்னு பார்த்தோம். அந்த ஸ்டோரி நீங்க இன்னும் பார்க்கலனா இங்க எங்கேயாச்சும் கார்டு கொடுக்குறேன் பாருங்க. இப்ப என்ன பார்க்க போறோம்னா கர்ணன் வெர்சஸ் பாண்டவர்கள். ஓகே. பாண்டவர்கள் என்ன பண்ணாங்களா, 5 பேரும், விச் மீன்ஸ் யுதிஷ்டன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், கிருஷ்ணரை பார்த்து ஒரு விஷயம் கேட்டாங்களாம். எங்களை விடவா கிருஷ்ணா கர்ணன் உனக்கு உயர்ந்தவனா போயிட்டான்? ஓகே, அவன் கேட்டவங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்குறான், அக்செப்ட் பண்றோம். அதுக்குன்னு பாண்டவர்களை மிஞ்சுற அளவுக்கு கர்ணன் புகழ் இந்த கொடையினாலதான் பெருசா இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் எங்களால கொடுக்க முடியாதா கேட்கிறவங்களுக்கு எல்லாம்? எங்க அண்ணன் யுதிஷ்டன் தர்மவான், தர்மமே உருவானவன், அறமே வடிவானவன், அவனும் தான் யார் என்ன கேட்டாலும் கொடுப்பான். அப்போ எங்க அண்ணனை விட பெரியவனா கர்ணன் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு கிருஷ்ணர் சொன்னாரா, ஓ அப்படியா, உங்களுக்கும் இதே சந்தேகம் வந்துருச்சா? சரி, இந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில என் கூட வாங்க அப்படின்னு சொன்னாராம். 5 பேரும் கிளம்பி கிருஷ்ணனோட போனாங்களாம். கிருஷ்ணரோட ஆளுக்கு அனுப்பி அங்கிருந்து கர்ணனை கூப்பிட்டு வர சொன்னாராம். கர்ணனும் வந்தானாம். வந்தவன அவரோட ஆற்றலால 2 தங்க மலையை உருவாக்குனாராம் கிருஷ்ணர். 2 தங்க மலையை உருவாக்கி, இப்போ இன்னும் சூரியன் உதிக்கல. சூரியன் உதிக்கிறதுல இருந்து சூரியன் மறையிற மட்டும் கணக்கு. அதுக்குள்ள இந்த மலைய யாரு அதிகமா கொடை கொடுத்து முடிச்சு வைக்கிறீங்க, காலி பண்றீங்க அப்படின்னு பார்க்க போறேன், அதுதான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனும் இப்படி போயிட்டானா அந்த மலையை நோக்கி, பாண்டவர்கள் அவங்களுக்கு கொடுத்த மலையை நோக்கி போயிட்டாங்களா. காண்டிபதாரி அர்ஜுனன் என்ன பண்ணானா, ஒரு அம்பை எடுத்து மலைய அப்படியே குட்டி 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 பார்ட்ஸ் மலையா தங்க மலையா பிரிச்சானா. ஏன்னா பெரிய மலை எல்லாம் உடைக்க முடியாது இல்ல. பீமன் அவனுடைய கைகளை கொண்டு அதை அப்படியே உடைச்சி அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியா கையில வாரி கொடுக்குற அளவுக்கு தங்கமா மாத்தினானாம். நகுலனும் சகாதேவனும் ஊர் முழுக்க போய், உங்க வறுமை எல்லாம் தீரப்போகுது, என் அண்ணனுங்க உங்களுக்காக பொற்காசுகளை கொடுக்கறதுக்கு, தங்கத்தை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க, வாங்க, யாரெல்லாம் வாங்கிக்கிறீங்களோ வாங்கிக்கோங்க, பயனடைங்க அப்படின்னு ஊர் ஃபுல்லா போய் சொன்னாங்களாம். அதே மாதிரி ஜனங்கள் எல்லாம் வந்தாங்களாம். வர வர வாரி 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 கொடுத்துட்டு இருக்காங்களாம்.
குடுக்க 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 சாப்பிடல, ரெஸ்ட் எடுக்கல, எதுவுமே பண்ணல. செம்ம ஹார்டா கொடுத்தே கையெல்லாம் வலி வந்துருச்சுங்கிற அளவுக்கு எல்லாருக்கும் குடுக்குறாங்களாம். குடுத்துட்டு இருக்கும்போது மழை கொஞ்சம் கால்வாசி கம்மியாகுது. அப்புறம் கொஞ்சம் அரைவாசி கம்மியாகுது. இப்படி கம்மியாயிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா. அப்போ வந்து அர்ஜுனன் கேட்டானாம் பீமன. நம்ம 5 பேரு சேர்ந்து இந்த மலைய குடுக்குறோம். நம்மளாலேயே முடியல. அவன் ஒரே ஒருத்தன் எவ்வளவு குடுத்திருப்பான்னு நினைக்கிற? அப்படின்னு சொல்லி கேட்டானாம். அதுக்கு பீமன் சொன்னானா, நம்மள விட கம்மியா தான் இருக்கும். உன்னோட வில்ல விடவா, என்னோட பலத்தை விடவா மலையை உடைச்சு கடகடன்னு கொடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம். 6 மணி ஆயிடுச்சாம். அது முடிஞ்சோடனே கிருஷ்ணர் வந்தாராம். வந்து ஓகே எவ்வளவு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பாண்டவர்களை கேட்டாங்க. பாண்டவர்கள் பாதி மலையை காலி பண்ணி வச்சிருந்தாங்களாம். பாதி மலையை காலி பண்ணி வச்சிருந்தோன்னே, ஓ பாதி மலையை காலி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கேட்டாராம். ஆமா கிருஷ்ணா அப்படின்னோடனே, சரி ஓகே வாங்க நம்ம கர்ணனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் கிட்ட போனாங்க. கர்ணன் என்ன பண்ணானா, அந்த மலைக்கு கீழே ஒரு துண்டு விரிச்சு அது முகத்துல மூடிட்டு கம்முன்னு படுத்துட்டு இருந்தாங்க. இவங்க போய் பார்த்தா ஃபுல் மலை அப்படியே இருக்கான். உடனே பாண்டவர்கள் என்ன மலை அப்படியே இருக்குன்னு பீமன் சொன்னா, நான் தான் சொன்னேன்ல நம்ம 5 பேரு அதனால பாதி மலையை கொடுத்து முடிச்சோம். அவன் ஒருத்தனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே கிருஷ்ணர் வந்து கர்ணனை எழுப்பி, கர்ணா உன் கொடை என்ன முடிஞ்சுதா? மலை அப்படியே இருக்கே அப்படின்னோடனே, நீ வேற கிருஷ்ணா, நான் காலையில நீ விட்டுட்டு போன 10வது நிமிஷமே என் பணியை முடிச்சுட்டேன். நீ சாயந்தரம் 6 மணி வரைக்கும்னு சொல்லவே ஜஸ்ட் என்னோட ப்ரெசன்ஸை மார்க் பண்ணணுமே நீ எவ்வளவு நாளை நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உனக்காக. மலையெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னான். கிருஷ்ணருக்கு ஒன்றும் புரியலையா, பாண்டவர்களுக்கு ஒண்ணுமே புரியலையா. அப்படியே பாக்குறாங்களாம். பார்த்தோன்னே என்ன ஆச்சு அப்படின்னு கிருஷ்ணர் கேட்க, கர்ணன் சொன்னானா, இந்த மலையை தானம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ கிளம்புனியா? கிளம்புன கொஞ்ச நாளைதான் இந்த மலைகிட்ட வந்து நின்னனா, இந்த பக்கமா ஒரு வயதானவர் போனாரா, அவர் என்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் தூர தேசத்துல இருந்து வரேன், நற்காரியங்களும் வேள்விகளும் யாகங்களும் பண்ணி அன்னதானம்லாம் போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பண உதவி பொருள் உதவி தேவைப்படுது. உங்களை பார்த்தா மகாராஜா மாதிரி தெரியுறீங்க, இன்னைக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு என்கிட்ட கேட்டாரா. நான் என்ன பண்ணேன், இதோ பின்னாடி இருக்க இந்த தங்க மலை ஃபுல்லா எனக்கு தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க, இதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னானா. பாண்டவர்களுக்கு பேச்சு மூச்சே இல்லையா. அப்படியே அமைதியா நின்னுட்டாங்களா. எப்படி ஒருத்தரால கொடையை இந்த அளவுக்கு ஒரு பற்று இல்லாம கொடுக்க முடியுது அப்படின்னு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இதுல ஒரு சப் ஸ்டோரி வரும். என்னன்னா, பாண்டவர்கள் கிட்ட இருந்து வாங்கிட்டு போனாங்கல்ல இந்த பாதி வலைய ஊருக்கெல்லாம் கொடுத்தாங்கல்ல, அவங்க எல்லாம் ஊருக்குள்ள போய் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, ஆமா உனக்கு கை நிறைய கொடுத்தாங்க, எனக்கு கொடுக்கறதுக்குள்ள உங்களுக்கு கை வலி வந்துருச்சு போல இருக்கு, உன்னை விட எனக்கு கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு வாங்கிட்டு போன ஒருத்தரும் வாங்கிட்டு போனவங்களோட கம்பேர் பண்ணி யாருமே என்னமோ மனசுக்குள்ள முழுசா சந்தோஷமும் அடையாம கொடுத்த இவங்க கூடயே கேள்வி கேட்கிற மாதிரி டிஸ்கஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். சோ இவங்க 5 பேரோட சந்தேகத்தையும் ரொம்ப ஈஸியா கிருஷ்ணர் தீர்த்து வச்சுட்டாரு. கொடுக்கணும்னு முடிவெடுத்த பிறகு மலையானாலும் சரி மடுவானாலும் சரி எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துடுறதுதான் கர்ணனுடைய ஸ்டைல். இப்ப புரியுதா உண்மையாவே கர்ணனை எதுக்கு தனவீர கர்ணன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்க 5 பேரும் மனதுக்குள்ளேயே கர்ணன் கிட்ட மானசீகமா மன்னிப்பு கேட்டு தலை குனிஞ்சு நின்னாங்களாம். ஆமா இவங்க 5 அண்ணன் இல்லையாவ இவங்களுக்கு தெரியல, ஆனாலும் 5 பேரோட குவாலிட்டியும் அவங்கிட்ட ஒரு சேர இருக்குமா இல்லையா. சோ இது கர்ணனுடைய புகழ சொல்ற இன்னொரு கிளை கதை. ஓகே காய்ஸ், அடுத்த கதையோட இன்னொரு நாள் சந்திக்கலாம். பாய்.